திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே. திருச்சிற்றம்பலம். நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து என்று தொடங்கும் பாடலை காணலாம். நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து என்று குறிக்கிறார். நிலை பெற்று நிற்காத இந்த உலக வாழ்வையும் செல்வத்தையும் நிலையானது என்று உங்கள் மனதில் நினைக்கிறீர்கள். நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். குரம்பை என்றால் குடிர் அல்லது உடம்பு. அழியக்கூடிய இந்த உடலை நிரந்தரமானது என்று நம்பி வாழும் மனிதர்களே, எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் இறைவன் எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்தராத்மாவாக நீக்கமர நிறைந்திருக்கிறான் என்பது உண்மைதான். கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே. ஆனால் நிலையற்றதை நிலையற்றது என்று பிரித்து அறியும் அருட்கல்வி கற்காதவர்கள், அஞ்ஞானிகள் தங்களுக்குள்ளேயே இருக்கும் இறைவனை ஒருபோதும் காண முடியாது. அதாவது உடல் அழியக்கூடியது என்பதை உணர்ந்து நிலையான இறைவனை தேடும் அறிவு இல்லாதவர்களுக்கு தங்களுக்குள் இருக்கும் கடவுள் தெரிய மாட்டார். ஒரு காட்டில் ஒரு கஸ்தூரி மான் இருந்தது. அதன் உடலில் இருந்த கஸ்தூரி பையிலிருந்து மிக அற்புதமான வாசனை வீசியது. அந்த வாசனை எங்கிருந்து வருகிறது என்று அந்த மானுக்கே தெரியவில்லை. இந்த மனம் எங்கிருந்து வருகிறது, எந்த செடியிலிருந்து, எந்த பூவிலிருந்து என்று தேடி தேடி காடு முழுவதும் அலைந்தது. முட்புதர்களில் மோதி காயமடைந்தது, பாறைகளில் ஏறி விழுந்தது. காடு முழுக்க அலைந்து திரிந்தும் அந்த வாசனையின் பிறப்பிடத்தை கண்டே பிடிக்க முடியாமல் களைப்படைந்து கீழே விழுந்து விட்டது. கடைசியில் அது இறக்கும் தருவாயில் தன் வயிற்று பகுதியில் இருந்துதான் அந்த மனம் வருகிறது என்பதை உணர்ந்தது. ஐயோ, எனக்குள்ளேயே இருந்த வாசனைக்காகவா நான் உலகம் முழுக்க அலைந்தேன் என்று வருந்தியது. இதன் நீதிதான் என்ன? இறைவன் நமக்குள்ளேயே எல்லா உயிர்க்கும் இறைவனை இருக்கிறான் அல்லவா? ஆனால் இந்த உடல் நிலையற்றது, உலகம் மாயை என்கிற உண்மையை உணராதவர்கள், கல்லாதவர்கள் வெளியே தேடி அலைவார்களே தவிர தங்களுக்குள் இருக்கும் இறைவனை தரிசிக்கவே மாட்டார்கள். நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். எல்லா உயிர்க்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண ஒண்ணாதே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.